ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கோட்ஸ். இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜாவாவை எப்படி நம்ம லேப்டாப்பில் ரன் பண்ணுறது, அந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுறது, அதுக்கான டூல் கிட்ஸை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஜாவா ரன் பண்ணுறதுக்கு JDK அப்படின்ற ஒரு கிட் தேவை. JDKனா ஜாவா டெவலப்மெண்ட் கிட். அதை வந்து நம்ம நெட்டில் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் ஓப்பன் ஆனதும் JDK 8 டவுன்லோடுன்னு கொடுத்து சர்ச் பண்ண உடனே ஒரு பேஜ் வருது. அதில் JDK 8 வந்து ஃபஸ்ட்டாகவே இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு இருக்க அதை கிளிக் பண்ணிங்க. இந்த பேஜில் நம்ம சிஸ்டமுக்கு தகுந்த மாதிரி வெர்ஷன்ஸை டவுன்லோட் பண்ணிக்கணும். இப்போ வந்து என்னோடய சிஸ்டம் வந்து 64 பிட், அதனால் 64 டவுன்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு 32 பிட்னா 32 இன்ஸ்டால் பண்ணி 32 அதை டவுன்லோட் பண்ணிங்க. லைசன்ஸ் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஒரு லாகின் பேஜுக்கு போகும். ஆக்சுவலி இந்த ஒரு 1 இயருக்கு முன்னாடிலாம் அந்த லாகின் பேஜ்லாம் கிடையாது. டேரெக்டாக கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஆகிற மாதிரி தான் ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து லாகின் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், அதனால் வந்து ஜஸ்ட்டு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணால் போதும். ஆரக்கிளில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வச்சு சைன்இன் பண்ணிக்க வேண்டியதான். கிளிக் பண்ண உடனே க்ரியேட் அக்கௌண்ட்டுக்கான பேஜ் வரும். இந்த பேஜில் ஜஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இமெயில் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், அப்புறம் கண்ட்ரி, இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை ஃபுல்லாக பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு ஜாப் டைட்டில்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துங்க. இப்போ காலேஜ் நேம்லாம் வந்து ஒர்க் கம்பெனி நேம்லாம் கொடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஜஸ்ட்டு வந்து பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு OTP சென்ட் ஆகும். அதாவது வெரிஃபிகேஷன் வரும். அந்த வெரிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அதை வந்து சைன்இன் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதுனால டேரெக்டாக சைன்இன் பண்ணிக்கிறேன். இப்போ மெயில் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்தோம்னா டேரெக்டாக டவுன்லோட் ஆகிடும். வேறு எந்த பேஜுக்கும் உங்களுக்கு போகாது. பாருங்க, டேரெக்டாக வந்து டவுன்லோட் கேட்குது. சேவ் ஃபைல் கொடுத்தா போதும். சேவ் ஃபைல் கொடுத்தோடனே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஜஸ்ட்டு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 200 MB கிட்ட வரும். அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணி டெஸ்க்டாப்பில் வச்சுருக்க பாருங்கள், JDK இருக்குல்ல, இதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போது நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே பாத் கேட்குது பாருங்கள். அது இன்ஸ்டால் பண்ணக்கூடிய பாத் C:\, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே இன்ஸ்டால் ஆகும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே கொடுத்துருங்க. நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன் சேஞ்ச் பண்ணுறேன்னு அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. இது என்ன பண்ணுறேன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸை மட்டும் எடுத்துடுறேன். ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வந்து இந்த இடத்துல பாத் மாறிடுச்சு, நம்ம கொடுத்த பாத்து வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போது இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த JDK கிட்டுங்கிறது நம்ம ஸ்டாண்டர்ட் எடிஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இதில் ஐடி வந்து நம்ம நோட் பேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஐடிங்கிறது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அதாவது நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணி அவுட்புட் பார்க்கக்கூடிய இடத்த பேர் தான் ஐடின்னு சொல்லுவோம். இப்போது டர்போசிங்கிறது ஒரு ஐடி தான். அதாவது ஒரு C++லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஐடி. இப்போது நம்ம ஜாவா பேசிக்காக ஒர்க் பண்ண பார்க்குறது நம்ம ஐடி எதுவுமே கிடையாது. டேரெக்டாக ஒரு நோட் பேடில் நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்டாக போய்ட்டு ரன் பண்ணி பார்க்க போகிறோம். இது ஐடிலாம் இருக்குது. அதாவது நெட்பீன்ஸ் இந்த மாதிரி எக்லிப்ஸ் இந்த மாதிரி ஐடிலாம் இருக்குது. அது நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போதும் JDK ரொம்ப முக்கியம். ஏன்னா அது இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு கேட்கும், ஜாவா நீங்கள் JDK இன்ஸ்டால் பண்ண பார்த்து கேட்கும். இப்போ நான் C:\, ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன்ல, அந்த பார்த்து அங்கே இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுத்தா தான் அது இன்ஸ்டாலே ஆகும். அப்படி கொடுக்கலனா உங்களால் ஜாவா அந்த ஐடியை நம்ம யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஐடியே யூஸ் பண்ணாலும் சரி தான், JDK ரொம்ப முக்கியம் ஜாவாவுக்கு. இப்போது இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இன்ஸ்டால் ஆனோடனே நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போட்டு பார்ப்போம், இது ரன் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. அந்த ப்ரோக்ராம் எப்படின்னு நான் போட்டு காட்டுறேன். இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் இதில் JRE, அதாவது ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் ஒன்று இருக்கும். இதையும் வந்து
எங்கே இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்கும். நான் இதையும் வந்து நான் இன்ஸ்டால் பண்ண ஃபோல்டர்லேயே இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஜாவா இந்த ஃபோல்டருக்குள்ளே இதுவும் ஜாவா அந்த டெவலப்மெண்ட் கிட்டு கூடயே தான் வரும், ஜேஆர்இ. இது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜாவா வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறது ஆரக்கல் அப்படின்ற கம்பெனியில் தான் கொடுக்குறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஜாவா சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரக்கல்லில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் அதுக்காக நிறையா சென்டர் இருக்குது. அந்த சென்டரில் போய் ஜாவா சர்டிஃபிகேட் அதுக்காக தனியாக படிங்க. இப்போது ஜாவா சர்டிஃபிகேட் வேணுன்றதுனால சும்மா லோக்கல் சென்டரில் போயிட்டு அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட் வந்து ஜாவாவுக்கு ஒர்த்தபிள் கிடையாது. ஆரக்கல் சர்டிஃபிகேட் அது கொடுக்குற கம்பெனி நிறைய இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒர்த்தபிள் அந்த சர்டிஃபிகேட்டு. அதை வச்சு நீங்கள் ஒரு கம்பெனியில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஜாவாவுக்கு. ஓகேவா? அதுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான ஆரக்கல் சர்டிஃபிகேட் வாங்குறது. அப்படி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா போய் வாங்கிக்கோங்க. சென்னையில் நிறைய சென்டர்ஸ் இருக்குது. இன்ஸ்டால் ஆகட்டும். ஜாவா இன்ஸ்டால் ஆகிடுச்சு.